உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து, இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை. அந்த படத்தில் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சிகளை நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே, அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராமல் இழுக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப கடந்த காலத்தில் இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்ப அவரை இப்ப தேர்தல் குறிச்சவன்னு சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பாக்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.